ஒரு பெண்ணாக இன்று பொறியாளராகவோ மருத்துவராகவோ ஆசிரியராகவோ ஏதோ ஒரு துறையில் படித்து முன்னுக்கு வந்தவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒருவருக்கு நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அக்காலகட்டத்தில் இந்திய சமூகத்தில் குலக்கல்வி முறையே கல்வியாக இருந்தது. அது மூட நம்பிக்கையும் பிற்போக்குத்தனங்களையும் உயர்த்தி பிடிக்கும் கல்வி முறையை கொண்டதாக இருந்தது. அப்படி இருக்கும் கல்வி முறையில் கூட உயர் சாதி ஆண்கள் மட்டுமே பயில முடியும். பெண்களின் நிலையோ நரபலிகள்தான். உடன்கட்டை ஏறுதல், கைம்பெண், மறுமண மறுப்பு என்ற ஆதிக்கங்களால் பெண் கல்வி மற்றும் பெண்ணுரிமை மறுக்கப்பட்டு வந்தன. அந்த ஆதிக்க மனநிலைக்கு எதிராக அறிவென்னும் கல்லை ஓங்கி ஒருவர் எறிந்தார். அது சமத்துவ சலனங்களை உண்டாக்கி கல்வியை பெண்களிடமும் கொண்டு சேர்த்தது. அந்த ஒருவர்தான் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியரான சாவித்ரி பாய் பூலே. கல்வியை அனைவருக்கும் மறுக்கும் ஆதிக்க அதிகாரத்தை உடைத்து ஆங்கில கல்வி முறை 1813ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. அதிலிருந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு 400 பேர் கொண்ட கிராமத்தில் 18 ஆண்கள் மட்டுமே கல்வி கற்றனர் என்றொரு புள்ளி விவரம் சொன்னது. அதில் ஒரு பெண் கூட கிடையாது என்பது முக்கிய செய்தி. குலக்கல்வியின் தாக்கமும் இஸ்லாமிய மதராசகளின் தாக்கமும் ஆங்கில கல்வி முறை வந்த பின்னரும் கல்விக்கு எதிராக பெண்களை இரும்பு சங்கிலி போட்டது. அந்த அடிமை சங்கிலியை 1848ஆம் ஆண்டு உடைத்தெறிந்தார் சாவித்ரி பாய் பூலே. தனது 17ஆம் வயதில் கணவர் மகாத்மா ஜோதிபா பூலேவின் உதவியுடன் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியரானார். உயர்சாதி ஆண்களால் வன்புணர்வு செய்யப்பட்ட பெண்களையும் தன் இளம் வயதில் முதியவர்களுக்கு மணமுடிக்கப்பட்டு கைம்பெண்ணான 75 பெண்களை கொண்டு பூனாவில் தனது முதல் பள்ளியை 1848இல் தொடங்கினார். இந்த சமூகம் அவர் ஆசிரியை பணி செய்வதை சுமூகமாக செய்துவிட அனுமதிக்கவில்லை. அவர் காலையில் பள்ளிக்கு நடந்து வருகையில் விலங்குகளின் கழிவுகள், அழுகிய முட்டை போன்ற குப்பைகளை அவர் மேல் கொட்டி பள்ளிக்கு அவரை வரவிடாமல் தடுத்தனர். இந்த எதிர்ப்புகளால் மனம் தளராத சாவித்ரி பாய் அதற்காக ஒரு மாற்று சேலையை எப்போதும் தன் பையில் வைத்திருந்தார். பள்ளி வந்தவுடனே அதை மாற்றிவிட்டு கல்வி சேவையை தொடர்ந்தார். ஏட்டு கல்வியை தாண்டி கைவினை பொருள்கள், ஓவியம், தையல் என்று பன்முக திறமைகளை கற்று தந்தார். இதை பொறுத்து கொள்ள முடியாமல் பல பொய் வழக்குகள் அவர் மேல் தொடரப்பட்டன. அந்த அவதூறுகளை தன் கணவர் ஜோதிராவ் பூலேவுடன் இணைந்து சத்திய சோதக சமாஜ் என்கிற அமைப்பை ஏற்படுத்தி தைரியமாக வென்றெடுத்தார். 1852ஆம் ஆண்டு அவரது பள்ளி மாணவ மணிகளின் எண்ணிக்கை 150ஆகவும் 1854ஆம் ஆண்டு 200ஐயும் எட்டியது. பால ஹத்திய பிரதி பான்காட் கிரகா என்ற கைவிடப்பட்ட பெண்களுக்காக இல்லம் ஒன்றை நடத்தினார். 1890ஆம் ஆண்டு பம்பாய் பகுதிகளில் பிளேக் நோய் பரவியது. பல சாமானிய மக்கள் அந்த கொள்ளை நோய்க்கு பலியானார்கள். அதில் பாதிப்படைந்த தீண்டப்படாத மக்களின் குழந்தைகளுக்கு மருத்துவர்களே சிகிச்சை தர மறுத்தனர். அப்படி சிகிச்சை மறுக்கப்பட்ட 200 குழந்தைகளை தனது கல்வி சாலைக்கு அழைத்து சென்று அவர்களை தொட்டு மருந்திட்டு ஒரு நல்ல ஆசிரியருக்கு முன்னுதாரணமாக சமூக கடமையை செய்தார் சாவித்ரி. பின்னாளில் அதே நோயால் தாக்கப்பட்டு மறைந்தார். அவர் இறந்து பல ஆண்டுகள் கழித்து காவியா பூலே என்னும் நிகழ்ச்சி அவரிடம் படித்த மாணவர்களால் நடத்தப்பட்டது. அதில் சாவித்ரி பாய் எழுதிய கவிதை நூல் வெளியிடப்பட்டது. அந்த புத்தகத்தின் முன்னுரையிலே அவரது வாழ்க்கையின் பெரும் பங்கை உணர்த்தும் விதமாக ஒரு செய்தி இருந்தது. அது அவர் ஆசிரியர் ஆனது மட்டுமல்லாமல் தன்னிடம் படித்த 417 மாணவர்களை ஆசிரியர்களாக உருவாக்கியிருக்கிறார் என்பதே. அன்றைய காலகட்டத்தில் உயர் சமூகம் என்று சொல்லப்படுகிற சமூகத்தில் பிறந்தால் கூட மனு சாஸ்திரப்படி பஞ்சமர்களுக்கும் கீழானவள் பெண் என்னும் நிலையே இருந்தது. அத்தகைய காலகட்டத்தில் அதற்கு எதிராக போராடி கல்வி பயின்று பள்ளி தொடங்கி தன் வாழ்நாளையே அர்ப்பணித்து காவியமான சாவித்ரி பாய் பூலே இந்தியாவின் சிறந்த பெண் கல்வியின் முன்னேற்றி ஏர். சாவித்ரி பாய் பூலே பிறந்த நாளில் அவர் கல்வியில் செய்த சேவைகளை நாம் என்றென்றும் போற்றுவோம். சிறந்த ஆசிரியர்களாக எப்போதும் சேவை செய்வோம். நன்றி.